82 நிபந்தனை விஜயமங்கலம் கூட்டத்துக்கு, 52 நிபந்தனை. மக்கள் பாதுகாப்புக்காக தானே சார் நிபந்தனை போடுறாங்க. கேளுங்க, நிபந்தனை உங்களுக்கு ஏன் நிபந்தனை இல்ல? அவங்க கூட கட்சிக்கெல்லாம் போனா யாரும் இறப்பது இல்லையே சார், யாரும் மயக்கம் அவங்களுக்கு தான் கூட்டம் வர்றது இல்லையே. திருத்தணிமலையின் எல்லையிலிருந்து தென்குமரி வரைக்கும் இருந்து ஆட்களை வர சொல்லி காசு கொடுத்து ஊர்தாலி எடுத்து கூட்டம் கூட்டி, இதுக்கு பேர் மாநாடா? எங்களுக்கு அப்படியா? நாங்க ஒரு கூட்டம் நடத்தினா அதுக்கு பேர் மாநாடு. பொன்ராஜ் என்கிற பேர்வழி இன்னைக்கு தாவேக்காவில் இருக்கிற பெண்கள் எல்லாம் விபச்சாரிகள். இன்னைக்கு இப்படி சொல்றாங்கல்ல, இவங்கெல்லாம் திமுக ஏவி விடக்கூடிய ஆட்கள். கரூர்ல நடந்த அசம்பாவிதம் எங்கேயாவது நடந்ததா? அப்ப ஏன் கரூர்ல மட்டும் நடந்ததுன்னு எங்க தலைவர் கேட்கிறாரு, பதில் சொல்வாரா? ரோட் ஷோ கை காட்டிட்டு வர அளவுக்கு உள்ள பேச்சுவார்த்தையா? இல்ல, ரோட் ஷோ போறதுக்கு உங்களுக்கு என்ன எரிச்சல் சார்? இந்த பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்போ சிபிஐ வழக்கு விசாரணை முடிஞ்சு பாத்தீங்க அப்படின்னா, ரோட் ஷோ பண்ணிட்டு கையாட்டிட்டு வந்தாரு விஜய் அவர்கள். அதுல பார்க்கும் போதே வந்துட்டு உள்ள ஏதோ பேரம் நடந்திருக்க போலவே அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் வந்து வெளியாச்சு. என்ன நடந்துச்சு உள்ள? ரோட் ஷோ கை காட்டிட்டு வர அளவுக்கு உள்ள பேச்சுவார்த்தையா? இல்ல, ரோட் ஷோ போறதுக்கு உங்களுக்கு என்ன எரிச்சல்? இதுல எரிச்சல் இல்ல, போனவ சிபிஐ விசாரணைக்கு, அதுலயும் அவ்வளவு மகிழ்ச்சி ஆரவாரம். இது வந்து எதிர்கட்சிகள் அவரு குற்றவாளி இல்ல. அவரு குற்றவாளியாக இருந்திருந்தா திமுக அரசு அவருக்கு மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கா? அவரை பார்க்க வந்து கூட்டின கூட்டம் தானே சார் எங்க கரூர். அப்ப ஏன் அவருக்கு மேல எஃப்ஐஆர் போடல? சிபிஐ என்கொயரி எதற்காக? அந்த ஏன் அங்க நடந்தது? விக்கிரவாண்டியில அசம்பாவிதம் நடக்கல, மதுரையில அசம்பாவிதம் நடக்கல, திருவாரூர்ல அசம்பாவிதம் நடக்கல, நாகப்பட்டினத்தில் அசம்பாவிதம் நடக்கல, பாண்டிச்சேரியில் நடக்கல, நாமக்கல்ல நடக்கல, விஜயமங்கலத்துல நடக்கல, சேலத்துல நடக்கல, ஏன் கரூர்ல மட்டும் நடந்துச்சு? சேலத்துல ஒருத்தர் இருந்தாரே சார், அசம்பாவிதம் அது. அது ஒரு காக்கா வலிப்பு வந்தவன், தமிழனே இல்ல அவன், அவன் அதுல வேடிக்கை பார்க்க வந்தான். தஞ்சாவூர்ல இருந்தாரு அவரு சார். யாரு? தஞ்சாவூர்ல இருந்தாரு. அது ஒரு கல்லூரி மாணவர். ஆமா, அதான் பார்க்க வராங்க. கரூர்ல நடந்த அசம்பாவிதம் எங்கேயாவது நடந்ததா? அப்ப ஏன் கரூர்ல மட்டும் நடந்ததுன்னு எங்க தலைவர் கேட்கிறாரு, பதில் சொல்வாரா? அதனால அங்க வன்முறை நடந்ததற்கு பின்னால ஒரு பெரிய சதி இருக்கு. அதைத்தான் இன்னைக்கு சிபிஐ விசாரிக்கிறது. அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டவர் என்ற நிலைமையில அவர்கள் விசாரணைக்கு கூப்பிட்டுறாங்க. உண்மையை சொல்லிட்டு வந்தாரு. தேர்தல் நடைமுறைக்கு வந்தது. பிரச்சாரத்தை எங்கள் தலைவர் டெல்லியிலிருந்தே தொடங்கிட்டார். அவ்வளவுதான் சார். இந்த ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, நாங்க வந்து ஊழலற்ற கட்சி, ஊழலற்ற தலைவன் அப்படின்னு விஜய் சொன்னாலுமே, உங்களுடைய தேர்தல் அந்த வாக்காளர்களுடைய நேர்காணல்ல பாத்தீங்க அப்படின்னா, வேட்பாளர் நேர்காணல்ல பாத்தீங்க அப்படின்னா, கோடிக்கணக்கில் பணம் கேட்கிறாங்க, பணம் பொருளுது, காசு கொடுத்தா சீட்டு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? உங்க கட்சியில அப்படி இருக்கா? எங்க கட்சியில அப்படி கோடிக்கணக்கில் பணம் கொடுக்குற ஆள் யாராவது இருக்காங்களா? எங்க கட்சியில மாவட்ட செயலர் இருக்கிறவன் பூக்கடை நடத்துறான். எங்க கட்சியில மாவட்ட செயலாளர் இருக்கிறவன் சைக்கிள் கடை வச்சிருக்கான். எங்க கட்சியில மாவட்ட செயலாளராக இருக்கிறவன் சொந்த வீடு கிடையாது, நிலம் கிடையாது, தொழில் கிடையாது. அவருக்கு பேர் தர்மராஜ், திண்டுக்கல் மாவட்ட செயலராக இருக்காரு. அவர் மாவட்ட செயலர், அவர் தேர்தலில் சீட்டு கேட்டிருக்காரு. அவர்கிட்ட கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு இருக்கா? ஒரு கூட்டம் நடத்தி எனக்கு ஒரு 5000 ரூபா அளிச்சல் தருவதற்கு வசதி இல்லாதவங்க தான் எங்கள் கட்சியில் மாவட்ட செயலாளராக இருக்காங்க. அவன் கோடி கொடுக்குறாங்கன்னா இது என்ன குற்றச்சாட்டுது? சீட்டு கேட்டு வரவங்களுக்கு காசு கொடுத்தாதான் சீட்டு, 5 கோடி கொடுங்க, 2 கோடி கொடுங்க, 3 கோடி கொடுங்கன்னு பேரம் நடப்பதாக வெளியில வந்து அப்படிதான் ஒரு பேச்சு பிம்பம் வந்து கட்டமைக்கப்பட்டது. இது எல்லாவற்றுக்கும் பின்னால திமுக என்கிற தீய சக்தி இருக்கிறது. தினசரி ஒரு கட்டுக்கதையை அவிழ்த்து விடுவது, ஒரு அவதூறு பிரச்சாரத்திற்கு அகரம் எழுதுவது. இன்னைக்கு அப்துல் கலாமினுடைய உதவியாளர் என்று சொல்லி பிழைப்பு நடத்துகிற பொன்ராஜ் என்கிற பேர்வழி இன்னைக்கு தாவேக்காவில் இருக்கிற பெண்கள் எல்லாம் விபச்சாரிகள், இவங்கெல்லாம் தற்குறிகள்னு ஏன் சொல்லக்கூடாதுன்னு இன்னைக்கு கேட்டிருக்காரு. யார் கேட்கறது? அப்துல் கலாமினுடைய உதவியாளர் என்று சொல்லி அவருடைய குடும்பத்தினுடைய அனுமதி இல்லாமல் அவர் பேரால கட்சி தொடங்கி கல்லாப்பெட்டியை நிரப்பி கொண்ட ஒரு காபூதி இன்னைக்கு இப்படி சொல்றாங்கல்ல, இவங்கெல்லாம் திமுக ஏவி விடக்கூடிய ஆட்கள்.
நாங்கள் தினசரி இப்படி ஒரு அவதூறை எதிர்கொள்ள வேண்டிய அபாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். இன்னைக்கு தான் தேர்தல் நடைமுறை வந்ததற்கு பிறகு நிபந்தனைகள் இல்லாமல் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. 82 நிபந்தனை விஜயமங்கலம் கூட்டத்துக்கு, 52 நிபந்தனை சேலம். மக்கள் பாதுகாப்புக்காக தானே சார் நிபந்தனை போடுறாங்க. கேளுங்க, நிபந்தனை உங்களுக்கு ஏன் நிபந்தனை இல்லை? அவங்க கூட கட்சிக்கெல்லாம் போனா யாரும் இறப்பது இல்லையே சார், யாரும் மயக்கம் போட்டு அவங்களுக்கு தான் கூட்டம் வர்றது இல்லையே. சமீபத்துல கூட தான் மாநாடு நடத்தினாங்க, அவ்வளவுதான் கூட்டம் போச்சு. 1 மணி நேரம் மாநாடு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு தேர்தல் மகாநாடு 1 மணி நேரம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? திமுகவில் வளர்த்தவன் நான். காலையில் 10 மணிக்கு இசை முரசு நாகூர் கனிபா ஓடி வருகிறான் உதய சூரியன் என்று திசைகளின் தசைகளை பித்தி எறிகிற இரத்த சந்தத்தில் பாட ஆரம்பித்து மாநாட்டு தலைவரை முன்மொழிந்து ஒருவர் பேச, மாநாட்டு தலைவரை வழிமொழிந்து 4 பேர் பேச, அதற்கு பிறகு விதவிதமான தலைப்புகளில் நவமான சொற்பொழிவாளர்கள் இரவு 10 மணி வரைக்கும் பேசுவாங்க. மாநாட்டில் அறிஞர் அண்ணாவினுடைய படம், தந்தை பெரியாரினுடைய படம் எல்லாம் திறந்து வைத்து மாநாட்டு படத்திறப்புக்குன்னு தனி உரை நிகழ்த்து தான் மாநாடு. இது மாநாட்டை ஏற்பாடு செய்த நேரு 5 நிமிடம், திமுக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் 1 மணி நேரம். இதுக்கு திருத்தணிமலையின் எல்லையிலிருந்து தென்குமரி வரைக்கும் இருந்து ஆட்களை வர சொல்லி காசு கொடுத்து ஊர்தாலி எடுத்து ஒரு கூட்டம் கூட்டி, இதுக்கு பேர் மாநாடா? எங்களுக்கு அப்படியா? நாங்கள் ஒரு கூட்டம் நடத்தினா அதுக்கு பேர் மாநாடு. எங்கள் தலைவர் நின்றால் மகாநாடு, நடந்தால் பேரணி. சார், இன்னொரு பக்கம் நீங்க பார்க்கணும் சார், இங்க வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு குறித்து நீங்க நிறைய பேசிட்டு இருக்கீங்க. உங்க கட்சியில இருந்து இப்ப சமீபத்துல நாச்சியார் அவர்கள் வெளியே வந்தாங்க, அஜிதா அவர்கள் போராட்டம் நடத்துறாங்க. உங்க கட்சியிலே பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு எங்க இருக்குது? அவங்களுக்கான உரிமை வந்து மீறப்படலையா? நாச்சியாருக்கு என்ன வந்தது? அதுவும் திமுக தான். உங்க கட்சியில தானே இருந்தாங்க சார் அவங்க எங்க கட்சியினோட ஃபண்டமெண்டலா அவங்க என்ன விஜய் மக்கள் இயக்கத்தில் அப்படியெல்லாம் இருந்தவங்க இல்லை. இந்த கட்சியில வந்தா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வர்றாங்க, அறியாம சேர்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை. இவங்க தான் ஒரு பலமான சங்கிலியில் பலவீனமான கொக்கி எங்க இருக்குன்னு திமுக தேடுகிறது. அந்த கொக்கியை பிடித்து கொண்டு அவர்கள் அரசியல் செய்கிறார்கள். இந்த அரசியலை தாண்டி உயர்ந்த வானத்தில் தாவேக்காவினுடைய கொடி பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கிறது. இங்க நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கோங்க தாங்க, எப்பவுமே தனியாக தான் நின்று களம் கட்சி கிடையாது, அது ஒரு கும்பல். அது எப்படி சார்? அவங்களும் தான் கட்சி நடத்திட்டு இருக்காங்க, 8% வாக்கு வச்சிருக்காங்க. உங்களுக்கு முன்னாடியே தனிச்சு நின்று தேர்தலில் களம் கண்டவங்க. ஆமா, இன்னும் தனிச்சு நிற்பான். அடுத்த தேர்தலையும் தனிச்சு நிற்பான். இன்னும் 400 தொகுதி இருந்தாலும் தனிச்சு நிற்பான். அவனுக்கு தேர்தல் வந்து அறுவடை காலம், எங்களுக்கு தேர்தல் காலம் விதைக்கிற காலம். சார், தனிச்சு நின்னாலுமே அவங்களால வந்துட்டு இன்னும் ஒரு எம்எல்ஏ கூட கிடைக்கல அப்படின்னாங்க. அப்ப அதே நிலைமை தானே வந்து விஜய் அவர்களுக்கும் வரும். விஜயையும் நீங்க சீமானை எப்படி ஒப்பிடுறீங்க? ஏன்னா 2 பேருமே திரைத்துறையில இருந்து வந்தவங்க, மக்களுக்காக பணி செய்யறோம்னு சொல்லிட்டு வந்தவங்க. விஜய் 2 பேருமே வந்து திமுகவை தான் கடுமையா எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. திமுகவை கடுமையா எதிர்க்கிறானா சீமான் வந்து யாருக்காவது கைக்கூலியாக இருந்து வாழ்ந்து பழகிப்பட்டவர் அவர். மூக்கா முத்து செத்ததுக்கு எதுக்கு அவன் துக்கம் விசாரிக்க போனான்? எதுக்கு போனான்? அப்படின்னா முரசொலி செல்வன் செத்ததுக்கு அவன் துக்கம் விசாரிக்க போகல. சீமான் பிழைப்புவாதிங்க, சந்தர்ப்பவாதின்னு சொல்லிட்டீங்க. தமிழ் தேசியத்துக்காக அவ்வளவு தூரம் பேசி, தமிழ் தேசியத்தை பற்றி அவனுக்கு ஏதாவது தெரியுமா? தமிழ்நாடுக்கு தனித்தமிழ்நாடு வேணும்னு நாளைக்கு கேட்டுருவானா? கேளுங்க அவன்ட. தனித்தமிழ்நாடு கேட்டார் அண்ணா பெரியார். 10 லட்சம் மக்களை கொண்ட லக்சம்பர்க் உலகத்தில் தனிநாடாக இருக்கும் பொழுது, சின்னஞ்சிறிய ஜப்பானும் சீர்கட்ட பர்மாவும் உலகத்தில் தனிநாடாக இருக்கும் பொழுது, ஒரு சிங்கப்பூர் தனிநாடாக இருக்கும் பொழுது, தக்கான பீடபூமிக்கு தெற்கே 9 சாம்ராஜ்யங்களை வைத்து கட்டியாண்ட நாங்கள் ஏன் நாடு கேட்கக்கூடாது என்று நாடு கேட்டவர்கள். கண்டிப்பாக சார். எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி.